தமிழக அரசு ஊழியர்களுக்கு மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். 2023-24 ஆண்டிற்கான சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு மிகை ஊதியம் வழங்கப்படுகிறது. சி மற்றும் டி பிரிவு பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கிட 163.81 கோடி ஒதுக்கீடு செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து நடைபெற இருந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுத்ததை எதிர்த்து பாமக வழக்கறிஞர் கே. பாலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டார். அப்போது பேசிய நீதிபதி, போராட்டத்திற்கு அனுமதி தர உத்தரவிட முடியாது. அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தை அரசியலாக்குவது ஏன்? பெண்கள் பாதுகாப்பில் உண்மையான கவனம் செலுத்தாமல் அரசியலாக்குவதாக வேதனை தெரிவித்த நீதிபதி, போராட்டம் நடத்தும் ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் கை வைத்துக் கூறுங்கள் என்று தெரிவித்தார். சென்னை சைதாப்பேட்டையில் கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், பெண்கள் உயர்ந்தால்தான் ஒரு சமூகம் நிமிர்ந்து நிற்க முடியும். பெண் அடிமை தீர்ந்து பெண் அதிகாரம் பெறும் அந்த மாற்றத்தை நோக்கி இன்றைக்கு தமிழ்நாடு மிக வேகமாக போய்கொண்டிருக்கிறது என்று தெரிவித்தார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி வழங்கவும் அனைத்து பெண்களுக்கும் பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும் சென்னையில் போராட்டம் நடத்த முயன்ற பசுமை தாயகம் அமைப்பின் தலைவர் சௌமியா அன்புமணி உள்ளிட்ட பாமக சங்கத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பெண்களை பாதுகாக்க முடியாத திமுக அரசின் இந்த சர்வாதிகார நடவடிக்கை கண்டிக்கத்தக்கதாகும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். யார் அந்த சார் என்பது தொடர்பாக நேர்மையான விசாரணை நடத்த வேண்டும் என்று விசிக தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தினார். இது தொடர்பாக திருமாவளவன் பேசிய வீடியோவை அதிமுக தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது. மத்திய அரசு விளையாட்டு வீரர்களுக்கான கேல் ரத்னா விருதுகளை அறிவித்துள்ளது. அதன்படி தமிழகத்தைச் சேர்ந்த உலக செஸ் சாம்பியன் குகேஷ், பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் 2 பதக்கங்களை வென்ற வீராங்கனை மனு பாக்கர், இந்திய ஹாக்கி அணி கேப்டன் ஹர்மன்பிரீத் சிங் மற்றும் பாராலிம்பிக்ஸ் தங்கம் வென்ற பாரா தடகள வீரர் பிரவீன்குமார் ஆகியோருக்கு கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் 3 தமிழக வீராங்கனைகள் உட்பட 32 பேருக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு ஐரோப்பாவில் பால்கன் தீபகற்பத்தில் உள்ள நாடு மாண்டனீக்ரோ. இங்குள்ள சென்டின்ஜே நகரில் உள்ள ஒரு ஹோட்டலில் துப்பாக்கி சூடு நடந்தது. இதில் 45 வயதான நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட்டதில் 10 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியா மற்றும் இந்தியா அணிகள் இடையிலான 4வது டெஸ்ட் போட்டியின் போது மைதானத்தில் கான்ஸ்டாஸ் கோலி மோதல் ஏற்பட்டது. இதனால் களத்தில் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் உருவானது. இந்திய வீரர் விராட் கோலிக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து பயிற்சியில் ஈடுபட்ட போது ஆஸ்திரேலிய இளம் வீரர் சாம் கான்ஸ்டாஸ் மற்றும் இந்திய வீரர் விராட் கோலி ஆகிய இருவரும் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.